ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நீபாஸ் கிச்சனில் குஸ்கா ரைஸ் பார்க்க போகிறோம். குஸ்கா ரைஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் போல் கழுவி வச்சுருக்கேன். 1.5 கப் அரிசி, 1.5 கப் தேங்காய் பால். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதிலே அளந்துக்கோங்க. அரிசி கூட 1.5 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஒன்றரை கப் தண்ணி, நெய் 1 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, அன்னாசிப்பூ, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக புதினா இலை. இது எல்லாம் சேர்ந்து ஊறணும். நல்லா கலந்துக்கோங்க. நம்ம குஸ்காக்கான வெங்காயம் தக்காளியெலாம் அரியறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சா போதும். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஊறட்டும். தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், பட்டை 1, லவங்கம் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் ஒரு 3 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை போல் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றாமல். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, எல்லா மசாலாவும் போட்டு வதக்கிக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி வதங்கினதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா ஸ்மாஷியாக வதங்கி வரணும். இந்த மாதிரி வரணும். நல்லா ஆயிலெலாம் வந்து ஊசோட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கிடுச்சு. தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து தனியாத்தூள் 1 ஸ்பூன். இது நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். அடுத்து தயிர் போட்டுக்கோங்க. இது 1 மினிட் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசியை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி, அந்த ரேஷியோவில் நான் போட்டிருக்கேன். கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்திருக்கு. லைட்டாக கலரி பாருங்கள். தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கோம். அரிசியும் நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். தண்ணி எல்லாம் போயிடுச்சு. நான் கலர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம தம் போட்டுக்கலாம் குஸ்காவை. ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடாக ஆரம்பித்ததும் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வெயிட்டாக எதனா பொருள் வைக்கணும். நான் தண்ணி கிண்ணம் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே இருக்கட்டும் சிம்மில். திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியும் வற்றிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இன்னுமே ஆறுச்சுன்னா நல்லா உதிரியாக வந்துடும். நம்மளோட குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குஸ்கா கூட முட்டை, தயிர் பச்சடி இல்லைனா கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.